Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 705 பார்ட் 1. ஓபன் பண்ணா நேவியோட 2 வார்ஷிப் பயங்கரமா நின்றுட்டு இருக்குது. அதுல இருக்கிறது யாருன்னு பார்த்தா சுருங்கிற அந்த கிராண்ட்மா வாலோ ஐலாண்டுக்கு பக்கத்துல தான் வெயிட்டிங்ல இருக்காங்க. இவங்களோட டார்கெட் டோஃப்ளமிங்கோ. அதனால எல்லாருமே எல்லா டைமும் அலர்ட்டா இருக்கணும்னு சொல்லி அத்தனை பேர்த்தையுமே தயாரா வச்சிருப்பாங்க. அந்த டோஃப்ளமிங்கோ இங்க வருவான்னு சொல்லி சென்கோக்கு தான் மேட்ரு சொல்லியிருப்பான். ஆனா அவனுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி சுருக்கு ஒரே கன்ஃபியூஷன். அப்ப அவங்களுக்கு மினியான் ஐலாண்டுக்கு பக்கத்துல ஒரு நேவி கப்பல் நின்றுட்டு இருக்குது இல்ல, அவங்க கிட்ட இருந்து இவங்களுக்கு கால் வரும். இந்த மாதிரி டியாஸ் பேரல் பைரட் அங்கதான் இருக்காங்கன்னு. அவனுங்க தானே மெயின் ஆளுங்களே, அவங்கள புடிச்சிட்டாலே எல்லா பஞ்சாயத்து ஓவர். அதனால சுரு எல்லாத்தையுமே தரவா செக் பண்ணுங்க. சஸ்பீசியஸா யாரையாச்சும் பாத்தீங்கன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கம்பா. அதே நேரம் நம்ம கோரோசோனை லாக் பண்ணாயிலே ஒரு கூட்டம், அவனுங்க எல்லாருமே அடி வாங்கி மிதி வாங்கி கடி வாங்கி பேனு கிடப்பானுங்க. எல்லாத்தையுமே பொழந்துட்டான் போல. அதே நேரம் கோரோசோன் லாப தூக்கிட்டு அப்படியே முடியாம நடந்து போயிட்டு இருப்பான். இங்க பார்த்தா அந்த பைரட்ஸ் இருந்த மொத்த இடமுமே அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. உள்ள இருக்க அத்தனை பேருமே அடிச்சு புடிச்சு தப்பிச்சு வருவாங்க. அந்த டைமுங்கும் போது அந்த டியாஸுங்கிறவன் பேனு கிடப்பான். வாங்க தலை நம்ம போலான்னு சொல்லி காப்பாத்தனா அவன் கடுப்புல ஒரே அடி. பின்ன இப்போ இவனுக்கு அதுவா முக்கியம், அந்த ஃப்ரூட் தான் முக்கியம். அது 5 மில்லியன் பெரிஸ்ரா பண்ணாட பயிலுகளா, போங்களே போய் அதை எப்படியாச்சும் கொண்டு வாங்கலன்னு தொண்டைகளியே கத்துவான். இனிமேட்டு அதை எப்படி கொண்டு வர்றது, அதான் ஆட்டைய போட்டானே. அவன் லாப அழகா தனியா சேஃப்டியா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்து அந்த இடத்தையுமே சைலண்ட் ஆக்கி ஓபி ஃப்ரூட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்பா. ஆனாலும் அதெல்லாம் கண்டுக்காம பில்டிங் எல்லாம் இங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஒரு சில கன்ஷாட் சவுண்ட் எல்லாம் நான் கேட்டேன், உனக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு பயந்துட்டேன் பானா. அதையெல்லாம் ஏன்டா இப்ப தேவையில்லாம கேட்டுட்டு இருக்க, இப்ப நம்ம என்ஜாய் பண்ணணும், உன் லைஃபை காப்பாத்துற டெவில் ஃப்ரூட் கிடைச்சிருச்சு அப்படி இப்படின்னு சந்தோஷமா காட்டு கத்துவான். ஆனா லாக்கு நம்பிக்கையே இல்ல. அதை சாப்பிட்டாலுமே இவன் டிசீஸ் கியூர் ஆகணும்ல. உடனே கடுப்பாயி என்னடா மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்க முட்டாப்பால, இந்தா சாப்பிடறான்னு சொல்லி அவன் வாயில வச்சு அமுக்குன்னு அமுக்குவான். அவன் இருன்னு எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்ணுவான். ஆனா அவன் கேட்கற மாதிரியே இல்ல. வச்ச அமுக்குன்னு அமுக்கி அவனாலேயே முடியாம லமக்குன்னு முழுங்கிடுவான். அதுக்கப்புறம் நம்ம லாக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அதாவது டெவில் ஃப்ரூட்டோட பவர் கிடைச்சிருச்சு. யோ நான் இதுக்கு ரெடியே இன்னும் ஆகலையா, அவசரப்பட்டு இப்படி அமுத்தி ஊட்டியாமானா. அந்த டைம் கோரோசோன் நிக்க முடியாம அப்படியே பொத்துன்னு விழுவான். விழுந்தவன் இதுக்கப்புறம் ஒன்ன நீயே கியூர் பண்ணிக்கலாம், டோஃப்ளமிங்கோ வரக்குள்ள நம்ம வேலையை முடிச்சாச்சுன்னு சந்தோஷமா சொல்லுவான். அந்த டைமுங்கும் போது அவன் மண்டையில இருந்து அப்படியே ரத்தம் ஊத்தும். யோ என்னையாச்சு, ஏன் டயர்ட் ஆயிட்டியான்னு சொல்லிட்டு அப்படியே அவனை திருப்பி போட்டா அவன் பாடியில பார்த்தா ஏகப்பட்ட புல்லட் இறக்கி இருக்கானுங்க. ரத்தம் பயங்கரமா ஊத்திட்டு இருக்குது. அப்படின்னா போன எபிசோடோட எண்டுல ஊத்திட்டு இருந்த ரத்தம் கோரோசோனோடது. அட பாவி பயல, என்ன காப்பாத்துறேன்னு நீ பாடியில வாங்கிட்டு வட்டியடா, இனி உன்னை எப்படியாச்சும் சரி பண்ணுமேன்னு அவன் கையை வச்சுக்கிட்டு ரத்தம் வெளியில வர்றது ஸ்டாப் ஆகுன்னு அந்த பவரை யூஸ் பண்ண ட்ரை பண்றானாமா. அவனுக்கு தான் என்ன பண்ணுனே தெரியாதே. அதனால அப்படியே முக்கிட்டு இருப்பானா. உடனே கோரோசோன் இழிச்சுக்கிட்டே, டே லூசு பயல, ஃபர்ஸ்ட் நீ உன்னைய சரி பண்ணு, அதுவும் நீ இப்படி எல்லாம் பண்ணினா வேலைக்காகாது. நான் தான் சொன்னல, இது ஒண்ணு மேஜிக் இல்ல, உன்னோட மூளையை யூஸ் பண்ணுண்டா மூளைகட்டவனேன்னு இழிச்சுக்கிட்டே சொல்லுவான். கதறி அழுவான். ஏன்னா இவனுக்காண்டி போய் தானே சுடுபட்டு கிடக்குறான். அதனால அது அவனால தாங்கிக்க முடியல. அதே நேரம் அந்த டியாஸ் பைரட்டோட ஆளுங்க கோரோசோனை விரட்டி தேடிட்டு இருக்காங்க. சிக்கனானா அவ்வளவுதான் செதச்சிருவானுங்க. ஆனா என்னதான் செதச்சாலும் இனிமேட்டு அவனுக்கு அந்த டெவில் ஃப்ரூட் கிடைக்காதே, லாதான் தின்னுட்டானே. ஆனா மதிக்காம சுட்டு தள்ளிட்டானுங்கன்னா தான் கிழிஞ்சிரும். இங்க கோரோசோன் அவன் உசுர பத்தி எல்லாம் கவலைப்படவே இல்லை. நம்ம நினைச்ச மாதிரி எப்படியோ அந்த ஓபி ஃப்ரூட் ஆட்டையை போட்டுட்டோம். ஆனா இந்த மேட்ரு டோஃப்ளமிங்கோக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் தெரிய வரும். தெரிஞ்சுன்னா கண்டிப்பா அவன் செம்மையா காண்டாவான். கொஞ்சம் அவனை கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுவான். அது மட்டும் இல்லாம லா வீக்கா இருக்கும் போது அவனுக்கு இந்த டெவில் ஃப்ரூட்டை கொடுத்துட்டான்ல, அதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு எனக்காண்டி ஒரு ஃபேவர் ஒண்ணு பண்ணுவான். என்னன்னா இவங்க வரும்போது நேவி ஷிப் ஒண்ணு அங்க வெஸ்ட் கோஸ்ட்ல நின்றுட்டு இருக்கதா பார்த்தான். அவங்க கிட்ட சின்னதா இந்த சிலிண்டர் மாதிரி இருக்கிற ஒன்ன கொண்டு போய் கொடுக்கணுமாமா. இது அவங்க கிட்ட கொடுத்தாதான் ரெஸ்ரோசாங்கிற ஒரு கிங்டமை காப்பாற்ற முடியும்பா. ஆனா நேவினாலே நம்மளுக்கு பிடிக்காதே, அவன் எப்படி இதை கொண்டு போய் கொடுப்பான். ஆனா கோரோசோன் விடுற மாதிரி இல்ல, நீ ஒரு டாக்டரோட பையன், நீ சிக்கான மக்களை காப்பாத்துறது மட்டும் இல்லாம அதை தாண்டி நிறைய விஷயம் உன்னால பண்ண முடியும். ஆனா எப்பவுமே தேவையில்லாத கெட்ட விஷயத்த மட்டும் பண்ணாத, இதை மட்டும் நீ கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா நம்ம இந்த ஐலாண்டை விட்டே கிளம்பிடலாம். அதுக்கப்புறம் இந்த உலகம் பூரா நீயும் நானும் ஜாலியா சுத்தலாம்னு சொன்ன உடனே சரி ரைட்டு கோரோசோன் பையன் சொல்லிட்டான், எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும். அதனால நைஸா அந்த நேவி ஆளுகளை பாக்குறதுக்காக மறைஞ்சு போவான். பார்த்தா அங்க ஒரு பெரிய படையோட வருவானுங்களா. அவனுங்களை பார்த்தோன்னே பைய கொஞ்சம் பயந்துருவான். சோ என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே முக்கிட்டு இருக்கும் போது ஒரு நேவி சோல்ஜர் மட்டும் அப்படியே தனியா வருவானா. அவனை பார்த்த உடனே சரி ரைட்டு இவங்கிட்ட கொண்டு போய் கொடுத்துடலாம், அப்பதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லி யாருகிட்ட கொண்டு போய் கொடுப்பான் தெரியுமா, அந்த வெர்கோ கிட்ட. ஒன்னு கவலைப்படாத கண்ணா, நான் பத்திரமா கொடுத்துறேன், நீ கவலையே படாதேம்பா. உன்னை எப்படா நம்புறதுன்னு கேட்டா, கண்ணா இது ரொம்ப முக்கியமான லெட்டர், நான் இதை கண்டிப்பா கொண்டு போய் சேர்த்து
ஏத்திருவேன். அண்ட் பை த வே நீ ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி தெரியுது, உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு கேட்டா, ஆமா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும், ஒருத்தர் அங்க கண்ணால சுடுபட்டு சாகுற நிலைமையில இருக்காரு, அவரை எப்படியாச்சும் காப்பாத்துங்க, அவரை சாக விடக்கூடாதுன்னு அவங்கிட்ட போய் கெஞ்சி கதறி அழுதுகிட்டு இருப்பான். அவன் வாடா கண்ணா யாருன்னு பாத்துருவோன்னு அலேக்க அவனை தூக்கிட்டு நேரா கோரோசோனை தான் மீட் பண்ண போவான். இந்த மாதிரி உன்னைய காப்பாத்தி ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்க ஆள் வந்திருக்காருன்னு சொன்ன உடனே அப்படியான்னு சொல்லிட்டு நிமிந்து பாப்பான். பார்த்தா வெர்கோ அவ்வளவுதான் அவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஐயோ இந்த மூதேவியா அப்படின்னு ஷாக் ஆகி பேசிடுவானா, அவனுக்கும் ஷாக் ஆயிரும். ஏன்னா இவன் தான் பேசவே மாட்டானே. ஐயோ அவன் சீக்ரெட் மிஷனுக்கு வந்திருக்கான்னு சொன்னது இதுதானா, போச்சு எல்லாம் வீணா போச்சு. லா பார்த்துட்டு ஷாக் ஆகி அப்படின்னா இவன் தான் வெர்கோவா, அச்சச்சோ இவனை பத்தி தானே அன்னைக்கே சொன்னான், இவனுமே டோஃப்ளமிங்கோட ஃபேமிலி மெம்பர் ஆச்சே, கிழிஞ்சதுன்னு பயங்கரமா ஷாக் ஆவான். ஏன்னா இந்த மூதேவியோட ஸ்ட்ரென்த்துக்கு ரெண்டு பேர்த்தையும் இங்கேயே ஸ்பாட்லயே பாடி பண்ணிட்டு போயிடுவான். கோரோசோ நல்லா இருந்தா கூட பரவாயில்ல, அவனும் வீக்கா இருக்கான், என்ன பண்றதுனே தெரியல. அந்த டைம் அவன் சீக்கிரட்டா டெலிவர் பண்ணணும்னு ஒரு மெசேஜ் கொடுத்தான்ல, அதை உடச்சு ஓபன் பண்ணுவானா, வேண்டாம் அதை பண்ணாதன்னு சொன்னா அவன் கேட்க மாட்டான். அப்படின்னா வெர்கோவோட மிஷன் நேவிக்குள்ள பூந்து அவங்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றது. தேவையில்லாம எல்லாமே இவங்கிட்ட போய் மாட்டிச்சுன்னு கோரோசோனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவன் கொடுத்த சீக்ரெட் மெசேஜ்ல இருந்த எல்லா இன்ஃபர்மேஷனையுமே அவன் படிச்சிருவான். சோ இப்போ இவனை பத்தி முழுசா தெரிஞ்சு போச்சா, இனி விடுவானா, அதை திருப்பி குர்ரான்னு கேட்கும்போது மூஞ்சிலேயே ஒரு மிதி, அப்படியே ரத்தம் தெரிக்கும். லா பார்த்துட்டு கோரோசோன்னு சொல்லி பதறுவான். இனி பதறி என்ன பண்றது, ஒரு வார்ஷிப்ல குறைஞ்சது ஒரு 200 பேராச்சும் இருப்பாங்க. ஆனா கரெக்டா இவனையே கூப்பிட்டு வந்திருக்கான் பாத்தீங்களா, அவன் மூஞ்சில மிதிச்ச ஒரு மிதியில அங்க இருந்த செவுத்த ஒட்டச்சுக்கிட்டு போவான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.